அத்தை கால் பண்றாங்க. பேசு. ஹலோ, சொல்லுங்க அத்தை. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. இப்பதான் என் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டே வருது. ஆமா, இப்ப எங்கம்மா இருக்க? அத்தை, நான் டெல்லியிலேயே ஃபேமஸான ஒரு வக்கீல பார்த்து சஞ்சீவ் கேஸ பத்தி பேச போறதா சொன்னேன்ல. ஆமா, அவங்க கூட தான் நான் இப்போ இருக்கேன். அந்த வக்கீல் மேடம் சஞ்சீவ் கேஸ் எடுத்து நடத்த ஒத்துக்கிட்டாங்க. அப்படியாமா? ரொம்ப சந்தோஷம். அபி, நான் அந்த வக்கீல் மேடம் கிட்ட பேசலாமா? என்னம்மா யோசிக்கிற? ஒன்னும் இல்ல அத்தை, இருங்க குடுக்கறேன். அத்தை, அத்தை பேசணுமா? வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் அத்தை, வாங்கிக்கோங்க. பேசுங்க. ஹலோ ஹலோ, வக்கீல் மேடம். உன் குரலை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. ஹலோ ஹலோ, ஹலோ மேடம். சொல்லுங்க. என் பையன் கேஸை எடுத்து நீங்க தான் நடத்த போறதா அபி என்கிட்ட சொன்னா. ஆமா, என் பையன் சஞ்சீவ் எந்த தப்பும் பண்ணல மேடம். அவனோட கெட்ட நேரம். சஞ்சீவ் இப்ப ஜெயில்ல இருக்கான். சஞ்சீவை எப்படியாவது காப்பாத்துங்க மேடம். நீங்க கவலைப்படாதீங்க அக்கா. மேடம், சாரி மேடம். சஞ்சீவை காப்பாத்த வேண்டியது ஏன் பொறுப்பு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு மேடம். என்னன்னே தெரியல, நான் உங்ககிட்ட இப்பதான் பேசுறேன். ஆனா நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஏதோ பேசி பழகுன மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு. உன் தங்கச்சி தான்க்கா பேசுற, அதான் உனக்குள்ள அப்படி ஒரு உணர்வு. சரிங்க மேடம், நான் அப்புறம் பேசுறேன். சரி. தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு அத்தை? என் அக்கா குரலை கேட்டு 20 வருஷம் ஆச்சு. உன்னாலதான் திரும்ப என் அக்கா குரலை கேட்க முடிஞ்சது. சரி, நான் ஆபீஸ்க்கு போறேன். எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. என்னத்த ஒர்க்? இன்னும் 10 டேஸ்ல சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படி ஸ்டார்ட் ஆயிட்டா ஹை கோர்ட் லீவ் விட்டுருவாங்க. அப்புறம் சஞ்சீவ் கேஸ் ஹியரிங் வரதுக்கு மினிமம் 2 months ஆயிடும். என்னத்த சொல்றீங்க? அப்போ சஞ்சீவ் இன்னும் 2 மாசத்துக்கு ஜெயில தான் இருக்கணுமா? ஒன்னும் பயப்படாதம்மா. நாளைக்கே எமர்ஜென்சி மனு அப்ளை பண்ணா சஞ்சீவ் கேஸ் நெக்ஸ்ட் வீக்கே ஹியரிங்க்கு வந்துரும். நாம வாதாடி சஞ்சீவுக்கு ஜாமீன் வாங்கிடுவோம். நான் சஞ்சீவ் கேஸ்க்கு அப்ளிகலான ஒர்க்க போய் பாக்குறேன். நீ என்ன பண்றனா பழைய வக்கீல் கிட்ட போய் சஞ்சீவ் கேஸோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. சரிங்க அத்தை, நான் இப்பவே வக்கீல் கிட்ட போய் கேஸ் ஃபைல் வாங்கிட்டு வந்துடுறேன்.
ம். என்ன ஸ்ரீஜா, பயங்கர யோசனையில இருக்க? அம்மா, இது யோசனை இல்லம்மா, ஜெயிச்ச திருப்தி. என்னது ஜெயிச்ச திருப்தியா? என்னடி சொல்ற நீ? ஆமாமா, நம்ம வக்கீல் லக்ஷ்மி கிட்ட அபிய பத்தி ஸ்பைன்னு போன்ல போட்டு கொடுத்தாச்சு. சோ அந்த வக்கீல் அபிய நீ யாருன்னு கேட்டிருப்பாங்க. அபி சஞ்சீவ் கேஸ பத்தி சொல்லிருப்பா. ஆனா அத வக்கீல் நம்பாம நீ பொய் சொல்றேன்னு சொல்லி அந்த அபிய வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிருப்பாங்க. அபியால தான் சொல்றது உண்மைன்னு வக்கீல் கிட்ட நிரூபிக்க முடியாது. பணத்தை கொடுத்து வக்கீல ஒத்துக்க வைக்கிறதுக்கு அவகிட்ட பணமும் இல்ல. அபி வக்கீல் கிட்ட நான் சொல்றத நம்புங்க, நான் சொல்றத நம்புங்கன்னு கெஞ்சி கதறி இருப்பா. அந்த வக்கீல் அபிய கழுத்தை புடிச்சு வெளிய போ அப்படின்னு சொல்லி விரட்டி இருப்பாங்க. அந்த வக்கீல் லக்ஷ்மி சஞ்சீவ் கேஸ் எடுத்து வாதாடலனா சஞ்சீவ் தூக்கு தண்டனை கிடைக்கிறதுல இருந்து யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் அத்தைய டம்மி பண்ணி அபிய நம்ம வீட்டை விட்டு விரட்டுறது ரொம்ப ஈஸிமா. ஆமா ஸ்ரீஜா, இனிமே நம்ம ராஜ்யம் தாண்டி. சரி வாமா நம்ம போலாம். ஏய், எங்கடி கூப்பிடுற? அபிய பாக்கதாமா. அபிய பாக்கவா? எதுக்கு ஸ்ரீஜா? மா, அந்த அபி என்கிட்ட என்னென்னலாம் சவால் விட்டா. ஆனா இப்போ என்கிட்ட தோத்து போய் நடு தெருவுல நிக்கிறா. அபிய நான் பார்த்து என்னையாடி எதுக்குற, என்னை எதுக்குறவங்களோட நிலைமை நடு ரோடு தானே சொல்லி அவளை பார்த்து நான் சிரிக்கணுமா? வாமா போலாம். அப்பதாமா எனக்கு அபிய ஜெயிச்ச சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். அப்படியா? சரி வா, அப்ப போலாம். ஹலோ. சொல்லுங்கண்ணா. தங்கச்சி, நம்ம ஆபீஸ்ல இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் உன் கூட பேசணுமா? நான் ஃபோன் கொடுக்குறேன், நீ பேசுறியாமா? கொடுங்கண்ணா. ஸ்பீக்கர்ல போடுற இருமா. ஹலோ. என்ன ஒரே சத்தமா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா. இப்படி எல்லாரும் ஒரே நேரத்துல பேசினா எப்படி? தங்கச்சிக்கு எப்படி புரியும்? ஒருத்தரா பேசுங்க. தங்கச்சி, வள்ளி பேசுறமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க? உன்னை நினைச்சுக்கிட்டே தாமா இருக்கேன். காளி சார் என்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அத கேட்டதுல இருந்து எங்க எல்லாருக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அபி, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்க எல்லாருமே இருக்கோம். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க மேடம். கண்டிப்பா சரியாயிடும். கிழிக்கும். தங்கச்சி, நீ டெல்லியில தனியா கஷ்டப்படுறியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. எனக்கு உதவி பண்ண நல்லவங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க. சஞ்சீவ் கேஸ ஒரு பெரிய வக்கீல் தான் எடுத்து வாதாடுறாங்க. கூடிய சீக்கிரமே சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்தி நான் வெளியே கொண்டு வந்துருவேன்க்கா. நல்லவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொரு நல்லவங்க கண்டிப்பா உதவுவாங்க. சாமி அந்த உதவிய பண்ண வைக்கும். கண்டிப்பாக்கா. சார், நான் பேசுறேன் சார். பேசுமா. மேடம், நான் காவியா பேசுறேன் மேடம். தப்பு பண்ணாதவங்கள கோர்ட் எப்பவும் தண்டிக்காது மேடம். நியாயத்தை பக்கம் தான் கோர்ட் எப்பவும் நிக்கும். சஞ்சீவ் சார் கண்டிப்பா வெளியே வந்துருவாரு, நீங்க வருத்தமே படாதீங்க. சரி காவியா. நான் பேசட்டுமா சார்? பேசுங்க. அபி மேடம், நீங்க தனியா இருக்கிறதா நினைக்காதீங்க, நாங்க எல்லாம் உங்க பக்கம் இருக்கோம் மேடம். ஆமா மேடம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க டெல்லிக்கே கிளம்பி வந்துருவோம். ஆமா மேடம், எல்லாரும் இருக்கோம்.
நீங்க எதை பத்தி ஆமா தங்கச்சி, நாங்க எல்லாரும் கிளம்பி வந்தா நாங்க கண்டிப்பா வருவோம் மேடம், கவலைப்படாதீங்க. சொல்லு தங்கச்சி, நாங்க எல்லாரும் டெல்லிக்கு வரட்டுமா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க்கா, நீங்க கேட்டதே போதும். சஞ்சீவ கோர்ட்ல நிரபராதி நிரூபிச்சு நானும் சஞ்சீவும் சீக்கிரமா உங்களெல்லாம் பார்க்க ஊருக்கு வந்துருவோம். நீ சொன்னது கண்டிப்பா நடக்கும், அதுவும் சீக்கிரமா நடக்கும் பாரு. சரிக்கா, நீங்களும் வருத்தப்படாதீங்க. சரிம்மா, நீ எதுவும் கவலைப்படாத தங்கச்சி, நாங்க எல்லாரும் சஞ்சீவ் சார் கண்டிப்பா வெளியே வருவாங்க. கண்டிப்பா நாங்க எல்லாரும் வருவோம். வருவீங்க நீ மேடம். எதுவும் பயப்படாதம்மா. ஜித்தன், சொல்லுங்க ஜித்தன். அபி, வக்கீல் லட்சுமி மேடம் பார்த்து பேசிட்டீங்களா? அவங்க இந்த கேஸ் எடுக்க ஒத்துக்கிட்டாங்களா? வாதாட ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டாங்களா? எப்படி? உங்ககிட்ட தான் அவங்களுக்கு கொடுக்க காசு இல்லையா அபி? அப்புறம் எப்படி அவங்க கேஸ் எடுத்துக்கிட்டாங்க? தான் புள்ள கேஸை எடுத்து நடத்த அம்மா காசு வாங்குவாங்களா என்ன? அபி, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல அபி. நான் தெளிவா சொன்னா உங்களுக்கே புரியும். நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. என்ன சொல்றீங்க அபி? வக்கீல் லட்சுமி மேடம் உங்க அத்தையோட தங்கச்சியா? ஆமா ஜித்தன், 2 பேரும் ட்வின்ஸ் தான். என்னால நம்பவே முடியல அபி. என்னாலையும் தான். சரி, லக்ஷ்மி அத்தை சஞ்சீவ் கேஸ் ஃபைல் பத்தி கேட்டிருந்தாங்க. நான் அதை கொடுக்க போகணும். நான் அப்புறமா கால் பண்ணட்டுமா? சரி அபி. வாங்க மேடம், சொல்லுங்க. ஆமா, அவ தன்னோட தோல்வியை தாங்க முடியாம இந்நேரம் ஊரை விட்டு ஓடி போயிருப்பால. கண்டிப்பா போயிருப்பா. அந்த சந்தோஷத்தை நான் பார்க்கணுமா? ஏய் ஸ்ரீஜா, என்னம்மா? அங்க பாருடி. ம்? ஏய் ஸ்ரீஜா, அந்த அபிய அந்த வக்கீல் லக்ஷ்மி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவான்னு நினைச்சா, இங்க பார்த்தா அந்த மேனேஜர் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஐயோ, அங்க பாரு. ஷூ, எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. என்னோட கால்குலேஷன் மிஸ் ஆக சான்ஸே இல்ல. என்ன சான்ஸ் இல்ல? அதான் நம்ம கண்ணு முன்னாடியே அந்த உன் கால்குலேஷன் புட்டுக்குச்சே. சரிங்க மேடம், நீ போய் பாருங்க. யாரையும் உள்ள அலோ பண்ணா? ஓகே சார். முன்னெல்லாம் அபி பயந்து பயந்து தான் அந்த வக்கீல் வீட்டுக்குள்ள போவா. உன்னோட கால்குலேஷன் படி மேனேஜருக்கு போன் பண்ணதுக்கு அப்புறம் அபிக்கு ராஜ மரியாதை கொடுத்து வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சிட்டு இருக்கா பாரு. எனக்கு என்னமோ அந்த அபி அந்த வக்கீல வசியம் பண்ணிட்டா போல இருக்கு. சஞ்சீவ் கேஸ்ல ஆஜராவதுக்கு ஒத்துக்க வச்சிட்டா போல இருக்கு. ச்சே, நம்ம எதிரியா இருந்தாலும் அபிய இந்த விஷயத்துல நம்ம பாராட்டணும்டி. இங்க வேற என்னமோ மேட்டர் தான் நடந்திருக்கு. என்ன வேற ஏதோ நடந்திருக்கு? நான் சொன்னதுதான் நடந்திருக்கு. அபி தான் நினைச்சத சாதிச்சுட்டா. அந்த வக்கீல தான் கைக்குள்ளே போட்டுக்கிட்டா. அந்த அபி ஜெயிக்கிறத நம்மளால தடுக்கவே முடியாது. அதே மாதிரி சஞ்சீவ் தூக்கு தண்டனையில இருந்து தப்பிக்கிறத நம்மளால தடுக்கவே முடியாது. இல்ல இல்ல, அந்த அபியை நான் என்னைக்குமே ஜெயிக்க விட மாட்டேன். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. அந்த வக்கீல் லக்ஷ்மி கிட்ட அவ கேக்குற பணத்தை விட அதிகமா நான் கொடுத்து அவளை விலைக்கு வாங்குறனா இல்லையான்னு மட்டும் பாரு. சஞ்சீவ தூக்குல தொங்க வச்சு அந்த அபியை நான் ஜெயிக்கணும். ஏய், அந்த வக்கீல் லக்ஷ்மி பணம் கொடுத்தா அபி சைடுல இருந்து நம்ம சைடுக்கு வந்துருவான்னு சொல்றியா? பணத்துக்கு மயங்காத ஆள் யாருமா இருக்கா? பணத்தினால எது வேணாலும் சாதிக்கலாம். நீ வா.
கிளைண்ட் வருவாங்க, அவங்கள மட்டும் அனுப்பு. வேற யாரும் ஓகே சார், அனுப்பாத. யாரையும் விட மாட்டேன் சார். ம், ஓகே. மேனேஜர் சார், சொல்லுங்க. இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள போனாங்கல்ல, ஆமா, அபி மேடம் போனாங்க. என்னது அபி மேடமா? ஓஹோ, வேலைக்காரி மேடம் ஆயிட்டாளா? அந்த அபி எதுக்குள்ள போனா? வக்கீல் மேடம் அபி மேடத்தோட கேஸ் எடுத்து நடத்துறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதான் உள்ள போயிருக்காங்க. நான் சொன்னேன், நீ நம்பனியா? இப்ப பாரு, நான் சொன்னதுதான் நடந்திருக்கு. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சார், நான் வக்கீல் மேடமை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இல்லாம வக்கீல் மேடத்தை பார்க்க முடியாது. முதல்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. சார், எனக்கு அப்பாயின்மெண்ட்லாம் தேவையில்லை சார். நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன். எனக்கு அபியோட கேஸ உங்க மேடம் எடுத்து நடத்தக்கூடாது. நீங்க யார் மேடம்? நாங்க யாரா? அபியோட ஹஸ்பண்ட் சஞ்சீவ் இருக்காருல்ல, அவர் அண்ணனோட வைஃப் ஸ்ரீஜா, தி கிரேட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராமச்சந்திரனோட மருமக. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், நான் மேடத்தை கேட்டு வந்தேன். வா. பாத்தியா, நான் பணம்னு சொன்னதும் அந்த மேனேஜர் எப்படி வாய பொளந்தானு. இதேதாமா அந்த வக்கீல் லக்ஷ்மியும். என் பணத்துக்கு முன்னாடி அவ எப்படி அடங்கிதான் தீருவா. ஓகே அபி, சஞ்சீவ் கேஸ் ஃபைல ஃபுல்லா படிச்சுட்டு நான் என்னன்னு சொல்றேன். சரிங்க அத்தை. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ், கம் இன். என்ன மேனேஜர்? மேடம், உங்களை பார்க்க ஸ்ரீஜானி யாரோ வந்திருக்காங்க. ஸ்ரீஜாவா? யார் அபி இந்த ஸ்ரீஜா? அத்தை, சந்தோஷோட வைஃப். சித்தியும் ஸ்ரீஜாவும் எதுக்கு இங்க வந்திருக்காங்க? அது அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. மேனேஜர், நீங்க போய் ரெண்டு பேரையும் வர ஓகே சொல்லுங்க. மேடம். என்னத்த பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்னு வெயிட் பண்ணி பாரு. நான் கூப்பிடுற வரைக்கும் நீ வரக்கூடாது. ஸ்ரீஜா சிந்தாமணி வந்துட்டு போற வரைக்கும் நீ அவங்க கண்ணிலேயே படக்கூடாது. போய் ரூம்ல வெயிட் பண்ண போ. சரிங்க அத்தை. மேடம், வக்கீல் மேடம் உங்க ரெண்டு பேரையும் வர சொன்னாங்க. அம்மா, பணத்துக்கு மயங்காத ஆள் யாரும் இல்லைன்னு நான் சொல்லல. ஆமா ஆமா, நீ பெரிய ஆள் தான். சரி வா போலாம். வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். கம் இன். மேடம், நான் ஸ்ரீஜா. இவங்க என்னோட அம்மா சிந்தாமணி. சென்னையில இருக்கிற ஃபேமஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராமச்சந்திரன் அவரோட மருமகனா. நேரா விஷயத்துக்கு வாங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? எங்களுக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீங்க பண்ற ஹெல்ப்புக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளுங்க, நான் தரேன். ஆனா பண்ண மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏய், அதெல்லாம் மேடம் பண்ணிடுவாங்க ஸ்ரீஜா. என்ன மேடம், பண்ணிடுவீங்கல்ல? என்ன ஹெல்ப்? விஷயத்தை சொல்லுங்க. விஷயம் ஒன்னும் எதுவும் பெருசா இல்ல மேம். வெரி சிம்பிள். அபியோட கேஸ நீங்க எடுத்து நடத்த போறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த கேஸ நீங்க எடுத்து நடத்தக்கூடாது. ஏன்? ஏன் எதுக்கெல்லாம் கேட்காதீங்க மேடம். சஞ்சீவ் கேஸ்ல நீங்க ஆஜராகாம இருக்க நீங்க எத்தனை லட்சம் வேணாலும் கேளுங்க. நீங்க கேக்குற பணத்தை விட நான் அதிகமா தரேன். ஆனா இந்த கேஸ மட்டும் விட்டு விலகிடுங்க. எனக்கு அந்த அபி இந்த கேஸ்ல தோக்கணும். சஞ்சீவ் தூக்குல தொங்கணும். அபி வாலா வெட்டியா நடு ரோட்ல நாய் மாதிரி நிக்கணும்.
அனிதாவா? ஐயோ